ஒரு ஒரு மேடையில ஆனந்த விகடன் மேடையில பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பாஷா பத்தி, கபாலி பத்திலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அவருடைய பெருந்தன்மை உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வந்துட்டு லியோவோட சக்சஸ் மீட்ல சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு. இப்ப ரீசென்ட்டா நெறைய சோசியல் மீடியால பார்க்குறேன். ஏன் இவ்ளோ சண்டை, இவ்ளோ பிரச்சனை? வேண்டாம் நண்பா, நமக்கு வேற வேலை இருக்குன்னு அப்பவே சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா இப்ப என்னன்னா, நீங்க சொல்ற மாரி ஒரு படத்த அடிக்கணும், காலி பண்ணணும். வாட்டெவர் அந்த படம் வந்து தகுதியே இல்லாத படம்னு ஒரு முடிவை கொண்டு வந்துரணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தர் பேரை யூஸ் பண்ணியே சில பேர் பண்றாங்க. விஜய் ரசிகர்கள் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்போ ரஜினி ரசிகர்கள் மைண்ட் செட்ல போகுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜனநாயகனை பாத்துக்கிறோம், நீ தாவேக்காக ஓட்டு வாங்குவியா, நான் பாத்துறேன். இது எங்க போய் நிக்குது பாருங்களேன். ஒருத்தர் கெரியரை விட்டுட்டு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் இத்தனை கோடி மக்களை நம்பி போய் நிக்கிறாரு. நீங்க அதாவது நீங்கன்னா சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்க போய் நிக்குதுன்னா, நாளைக்கு ரஜினி ஃபேன்ஸ், ஆமா ரஜினி ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் என்ன நினைக்கும், நீ என்ன எங்கால தியேட்டர்லயே சொல்றாங்க நீங்க இப்படி இந்த மாதிரி பேசிட்டீங்க ஓட்டு வராது அப்படின்ட்டு. எனக்கு ஹானஸ்டா என்னன்னா, யாரா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு ஹார்ட் கோர் தளபதி ரசிகர்களா இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து இப்ப நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க இந்த வார்த்தையை அவர் பேசுவாரான்னா சத்தியமா விஜய் சார் அதெல்லாம் பேசவே மாட்டாரு.